ஓம் ஓம் வராகே நமக. குருவே துணை. மீனராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ராசியிலே திக்பலம் வாங்கியிருப்பதால் எதையும் நினைச்ச காரியத்தை நினைத்தபடி முடித்து கொள்வதில் மிகவும் ஆர்வத்துடனும் முன்னேற்றத்துடனும் முயற்சிகள் செய்பவர்களாக இந்த மாதம் நீங்கள் விளங்கப் போகிறீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். பேசும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருங்க. அவசரப்பட்டு பேச்சை விடக்கூடாது. பேசுகிற பேச்சில் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். சுமூகமான ஒரு உறவை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி யார்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நான் இதை செஞ்சு தரேன், நான் இந்த டைமில் உங்களுக்கு இப்படி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு மன கஷ்டமும் இல்லாமல் உங்கள் பேர் புகழ் காப்பாற்றப்படும். அதனால் தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். வருமானத்தை நீங்கள் தேடி ஓடிட்டே இருப்பீங்க. உங்கள் ஓட்டத்திற்கு தகுந்தாப்பல் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி வண்டியை வாங்கலாம், இல்லை ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா அது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியின் பேரில் நீங்கள் செய்வது நல்லதாக இருக்கும். இத்தனை நாள் மாமியார் மருமகள் சண்டை, மூஞ்சி பார்த்துக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அது மாறி மாமியார் மருமகள் இடையே ஒரு சுமூகமான உறவு இருக்கும். குழந்தைகளுடைய ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குலதெய்வ அருள் இருக்குது. குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யுங்க. அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுமாதிரி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வேலை செய்பவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்கும். கூட வேலை செய்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வாங்க. எதுக்குடா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் மாறி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு உற்சாகமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை இருக்கும். மாதம் போகிறதே தெரியாது. அந்தளவு உங்களுக்கு வேலையினுடைய பளு குறையும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய இதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ரொம்ப தேவையில்லாமல் ப்ரெஷர் பண்ணுறதெல்லாம் இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு உங்களுக்கு ஒரு வேலை போயிட்டுருக்கும். தொழில் செய்பவர்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா கொஞ்ச நாள் அவசரப்பட்டு எதையுமே டக்குன்னு முடிவெடுக்காமல் உங்கள் அப்பாட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யுங்க. அப்பாவினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. இது என்னென்னா தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அவருக்கு முடியலைன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு கவனிச்சுட்டு அழைச்சிட்டு வந்துடுங்க. அவர்களுடைய ஆதரவு எப்பொழுதுமே இருக்குது. அதுமாரி எண்ணெய் தொழில் செய்பவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வெற்றியான ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஒரு புதிய ஒரு கமிட்மெண்ட் அமையும். ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலயமாக என்னென்னா பார்த்தா தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு என்ன தேவையோ அந்த தேவையை மட்டுக்கும் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னாவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வரமான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. மேலும் நீங்கள் இன்னும் சிறப்பாக வெற்றி பெற பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கொள்வதும், செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு எடுத்துக்கொள்வதும், வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனுக்கு போய் முருகனை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு வரதும் இன்னும் மேலும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கலாம். என்றும் உங்கள் மஞ்சுளா தேவி. நன்றி, வணக்கம்.